பையா நல்லா இருப்பா போறா பையா ஆடா பையா அப்படியெல்லாம் தவறாக பேசவே கூடாது. அப்பான்னு சொல்றேன். சொல்லி குறை இல்ல. ராகு காலத்துல படிச்சதால இப்படிதான் பேசுவீங்க. நல்லா இருப்ப என்ன புறம் ஆடு ராகு காலம் யமகண்டன் வச்சுட்டாங்க. ராகு காலத்தில் பிறந்ததால் ராகு காலம். ராகு காலம் எனக்கு எதுக்காக படிச்சேன்? அக்காவுக்கு துணையாக படைத்தேன். யார் அது? இவ தாண்டா அக்கா. அக்காவுக்கு என்ன வேண்டும்? தம்பியாக வேண்டும். என்னடா சொல்ற? அந்த வேலை தடி செய்யணுமே. கையை தட்டுற வேலை செய்யக்கூடாது. தம்பிதான் தம்பி அப்பா என் தம்பி எனக்கு பிடிக்கல. போதியா தம்பின்னு கூப்பிடுமா அவனை? தம்பி அகாடியே தம்பி அகாஜி தம்பி அகாஜி தம்பி இது என்னது? பொட்டி இது உருவம் இது கண்ணு இது மூக்கு வாய் அதுல என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவோம். நீ வேற என்னன்னோ பண்ணுவ. அகாஜி இது நெக்கிசு மகனே ராகுகாலம். அப்பையா அப்பான்னு சொல்றாடே. எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பா? அப்பையா அக்கா வந்து முன்னாடி போகச்சு, நான் பின்னாடி போகிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நான் அக்கா விட்டு ஓடிடுவான். ஓடி தேரா உண்டா அக்கா நான் போக மாட்டான். அவர்களை அழிக்க வேண்டும். போய்வாடா. என்னது? அக்காவுக்கு துணையாக போய்வாடா. எங்கள் இருவரை எதற்காக படைத்தார்? சத்த சாகர தீபை அலமுடிய சுந்திரன் உபசுந்திரன் இரு அரக்கர்களை அழிக்க வேண்டும். ஆவதும் வென்றால் அழிவதும் ஓர் பெண் நினைத்தா வேலையை வென்றலாம். அதே விரலா மட்டும்தான் நான் கலக்குவோம். எதை உன்னால கலக்குவேன். வாங்கி வச்சுக்கிறேன். தாத்தா வெற்றியோடு சென்று வா. அப்படி நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். நான் உனக்கு அக்கா.
சரியா தத்தான் பார்த்து மாட்டேன். என் செல்ல குஞ்சி ஏய் கூயா கிடையாது, இது யாரு? தம்பி அப்படிலாம் பேசுறதுல தவறு நினைப்பாங்க தானே. இப்படிலாம் செய்யக்கூடாது. என்ன பண்ணேன்? தான் சரி. நான் என் தம்பிய கொஞ்சனே கொஞ்சினா அதுடி அப்பா உரைத்த வண்ணம் சப்த சாகர தீவு ஆலக்குடியே சுந்திரர் உபச்சுந்திரர் ஆலக்குடியே இரு அரக்கர்களை அழிக்கக்கூடிய ஆமா அழகான சிலையாக நீ பிறந்திருக்கிறாய். உனக்கு மேல அழகாக நான் பிறந்திருக்கிறேன். வைக்கலாமா? நான் ஏன் சிரிக்கிறேன்? போ. இதாடி. அழகாக செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? நதியோ அழகாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு பாடிக்கொண்டு பார்த்தாயா சப்த சாகர தீவு ஆலக்குடியே சப்தம் என்றால் 7 7 சாகரம் என்றால் தீவு அழகாக 7 கடல் இந்த 7 கடல் மத்தியில் பார்த்தாயா அழகாக 7 இந்த
அண்ணன் தம்பிகள் எவ்வளவு அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழிக்க வேண்டும். வேண்டாம். ஆம்பளைங்களே அலைய ஒரு ஆம்பளை விட மாட்டேன். ஊரு 10 நம்பர் கொடுத்துட்டு வரேன். நான் நம்பர் தான் கொடுத்துட்டு வரேன். நீ வாங்கிக்கிற கூடவே இருக்காருங்களே. தாம்பளை வாங்குறேன். உங்களுக்கு 3 தாம்பளை புடி சொல்லதுடா. வாங்கினதாம்மா? ஆமா. நாம தனியா இட்டு போய் வாங்குறீங்களா? அப்பதான் பைசா அதிகமா தருவாங்க. என்னடா நாமளும் அவங்க அன்பா கொடுப்பாங்க. முக்கி போட்டு வாங்குறீங்களாமே. அதான் நல்லது. அழகான சிலையாக இருக்கிறார். ஏதாவது ஆபத்து வரப்போகிறது. நீ இங்கே இரு. நான் கோட்டைக்குள் சென்று யார் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இது ரொம்ப நாளா கம்பெனிக்கே சந்தேகமா வேண்டுதல். என்ன கேக்குறீங்களா? என்ன வேலைங்க? நீங்க யாரு? இதுதான் சப்த சாகர தீவு. ஆமா. இந்த நாட்டு ஆளக்கூடிய எனது பெயர் தான் சுந்தரன். எனது தம்பி சுந்தரன். சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்தரன் என்பவர் நானே தான். இங்கே உட்காருங்க. எனக்கு இந்த மனப்பண்ணை தேடி கொண்டு வருகிறேன். எங்குமே கிடைக்கவில்லையே. இங்கே உட்காருங்க, வரேன். இங்கே உட்காருங்க. அகாடி சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்தரன் என்பவன் இவன்தான். இவனுக்கு தான் நீ சொப்பு போடணும். அதனால கொண்டு பார்க்காத. பயப்படாத. அவன் கோப்பு போட்டதுக்கு பயப்படாத. எங்க அகாடி நானு, இது எங்க அகாடி நானே, இது எங்க அகாடி. நாங்க ஏழ்மையான குடும்பம். நானே இப்படி பிறந்துட்டேன். எனக்கு ஒரு ஆம்பளை காடிக்கல, பொம்பளை அதனால ஐயா எங்க அக்காவுக்கு அழகான மாப்பிள்ளை தேடி கொண்டு வரேன். செருப்பால சரி, அங்க போ.
போவோம் இவள் இல்லை என்றால் இந்த உலகத்தை விட்டு பிரித்து விட வேணாம். செத்துறா அழகா ஒரு வியாசம் அக்கா விட்டுட்டு நான் போக மாட்டேன் பாவிடே ஏன் கொண்டால் உனக்கு என்ன வேணும் சொல்லு. வாரி வாரி தர்றானே. இந்த அழகான உரத்தை பார்த்தா எப்படி காட்சியளிக்கிறாய். ஆமா, உன் பேர் என்ன? ஐசு சாப்பிட்டு ஐசு இன்னும் அழகாக இருக்கல. வேணும் இந்த முகத்தை பார்த்தால் எப்படி காட்சியளிக்கிறாய். ஐசு அடிபடி தாமலி படிவி உன் முகம் காண வருவாய் மனிதாமணி படிவி உன் முகம் காண வருவாய் மனிதாமணி பருவம் நல்ல உருவம் கொண்டு என்னை வாட்டுது பருவம் நல்ல உருவம் கொண்டு என்னை வாட்டுது வஞ்சனையில் பசியார மனம் கேட்குது பஞ்சை வாக்கு பரிமாற உணை அழைக்குது பகல் பொழுது விலகி நல்ல இரவு வந்தது. அந்த பகல் பொழுது விலகி நல்ல இரவு வந்தது மனிதாமணி மன்னவள மோகினி அடிவி உன் முகம் காண வருவாய் மனிதாமணி அம்மன் கண்ட காவியத்தில் சீதையோ நீ அம்மன் கண்ட காவியத்தில் சீதையோ நீ அயல் விழியில் மீனிடத்தின் ஜாதியோ நீ ரவிவர்மா கண்டெடுத்த ஓவியமோ நீ அந்த ரதிவடிவில் என்னை மயக்கும் தேவதையோனே மனிதாமணி மனமோகினி அடிவி உன் முகம் காண வருவாய் மனிதாமணி எங்க அக்காவை பிடிச்சிருக்குதா மிகவும் பிடித்திருக்கிறது. எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எனக்கு என்ன செய்வேன் என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் கேட்டா வாரி வாரி தரேன். அந்த சூளம் போட்ட கல்லெல்லாம் எனக்கு வாரி போட்டு கண்டிப்பாக தருகிறேன். அண்ணன் தம்பி கண்டிப்பாக தருகிறேன். அண்ணன் தம்பி ஏய், நான் தக்கன்றேன். சண்டை போட்டு வணக்கம்.
கண்டிப்பாக தெரிகிறேன். ஏய் மக்களுக்கு திரும்ப செய்து விட்டான். உன் சம்பளத்தை வாங்கி கொடுத்துறேன். உன் சம்பளத்தை வாங்கி கொடுத்துறேன் நான். என் சம்பளத்தை வாங்கி எனக்கு கொடுக்குறாராம். ஏன்னா என் சம்பளம் என்னால வாங்க முடியாது. நீங்க போயிட்டா இரு. என் அக்கா மேல உயிரே வச்சிருக்கிறேன். எங்க அக்காவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஒரு நிபந்தனையா? என்ன நிபந்தனை சொல்லு. இரவு 12 மணி நேரம். இரவா? ஏன் பகல் வேண்டாமா? பகல்ல யாருன்னா பாத்துட்டாங்கன்னா, ஓ ஆமாடே. எங்க அக்கா அழகுல யாருன்னா வாங்கிட்டாங்கன்னா, உண்மைதான் உண்மைதான். நீ வேணாம்னு சொல்லு. நானே படிங்கனே. நடு இரவு 12 மணி நேரம். இது மாதிரிலாம் பேசக்கூடாது. 12 மணி நேரம். 12 மணி நேரம். அடர்ந்த காடு. அடர்ந்த காடு. கேக்குதாடா பாடு? என்ன சொல்ற? அடர்ந்த காடு. அந்த காட்டிலே ஒரு வெள்ள மண்டபம். நாடகத்தில் இருக்கிறது வெள்ள மண்டபம். ஒரு வெள்ள மண்டபம். அந்த வெள்ள மண்டபத்துக்கு கீழே கீழே எங்க அக்கா 2 குள்ள மண்டபம். குள்ள மண்டபம். ரெண்டு குள்ள மண்டபம். குள்ள மண்டபம். அதுக்கு கீழே அதுக்கு கீழே எங்க அக்கா பல்ல மண்டபம். குள்ள மண்டபம். அந்த பல்ல மண்டபத்துக்கு இரவு 12 மணி நேரத்துல 12 மணி நேரத்தில் வர வேண்டும். மாலையோடு தாலியோடு வந்தா திருமணம் செய்து கொள்றோம். திருமணம் செய்து கொள்றீங்களா? கொள்கிறோம். என்னை ஏமாத்த மாட்டீர்களே. எனக்கு ஒரு 4 சம்பரம் வாங்கிட்டு கண்டிப்பாக ஒரு சவரமே சரிடா உனக்கு. கண்டிப்பாக சொல்றேன். செஞ்சப்பாடு இல்லை. சரி. 2 நேரம் இரவு காணகா சொல்லிக்கினே போ. வெள்ள மண்டபம். வல்ல மண்டபம். குள்ள மண்டபம். நானும் பத்தியா வெள்ள மண்டபமா குள்ள மண்டபமா பல்ல அவனுக்கு தேடி போட்டுட்டேன். இளையவனை பார்க்கணும். எப்படி போகணும்? எப்படி தெரியுமா?
அல்லது பெண்ணா? படிப்படிச்சு வாயா. ஆமா, அந்த பெண்ணு. எங்களை கேட்கறியே, நீங்க யாரு? ஏய், சப்த சாகர தீவு. நீங்க சாப்பிடுறியா? சந்திரா. சப்த சாகரத்து. தம்பி, உபச்சந்திரன். இதனால் வரையிலும் இப்படி அழகு வாழ்ந்த பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. அந்த துணி காஞ்சனே எடுத்து போட முன்னு நடப்பாங்க. நான் தான் போய் ஆளே. சொன்னா சொல்ல விடாத. பலாப்பழத்துல ஈ மொய்க்கிற மாதிரி யாரப்பா? யாரப்பா? நான் எங்க அகாடி அக்காடியா? அக்காடியா? அடாதடி தோடியா நீ வரணும். அக்காடியா? அக்காவா? இன்ஸ்டால்மெண்ட்ல ஆயிரம் எங்க அக்கா. அக்காவா? அப்படியா எனக்கு மச்சான்? வாயில வச்சா மச்சான், 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 மச்சான். எங்க அக்கா கட்டி வைக்கிறேன். யாருக்கு உட்காரு மச்சான். கையை பிடி. வாடி போலாம். கையை நான் பிடிக்கணும். இந்த மொழியில இந்த கம்பெனில ஒருத்த கூட என்ன ஆம்பளையா மாத்திருப்பான். போட்டான் அக்காவை இருக்கு. காலே இப்படி ஆட்டுறியே. ஆய்ந்தாள். அக்காவை. அக்கா அழகு எப்படி இருக்கிறது? என்ன அழகு, என்ன வசீகரமான முகம். அந்த ஆண்டவனே இப்படிப்பட்ட பேர் அழகிய படுத்தி என் கண்ணிலே காட்சி தவிர்த்து இருக்கின்றான். பாதி சூத்துல நிக்கல கட்டியே மேல போட்டு ஓடிவா, ஓடிவா. அத்தான் அந்த கட்சியை எடுத்து ஒரே ஒரு மொத்தம் கொடு. வா, பேசுவதற்கு நேர்களை வாடி. கட்டியே. இன்பமே. பருவக்கோடி இதே தாங்கறதுக்கே உட்காருங்க. நீ வேலைக்கு மட்டமா போக. சர்க்கரை பந்தல் சர்க்கரை பந்தல் நீ தீமழை சிந்தவா எங்க அக்காவை உனக்கு பிடிச்சிருக்குது. உடனே திருமணம். இன்னைக்கே திருமணம். இன்னைக்கே இருவரும் ஒன்று சேர்ந்து 10 புள்ள பெற்றுக்கணும். ஒரே நாள்லயே 10 புள்ள. என்னடா எங்க அக்கா புள்ள பெக்கிற மிஷினாடா அது? என்னடா? எங்க அக்காவை திருமணம் செய்ய வேண்டும் என்றால்
உனக்கு ஒரு நிமிடத்தை காத்துக் கொண்டிருக்கிறேன். நிபந்தனையா? என்ன தெரியுமா? இரவு 12 மணி நேரம் இரவு 12 மணியா? அடர்ந்த காடு. ஐயோ! ஊரே அமைதியாக ஒரு மதியான நேரம். அந்த தீபத்தின் நடுவில் தோன்றுவா இந்த காவியம். எங்க அக்கா வெள்ள மண்டபம், ஆ? அதுக்கு கீழே 2 பள்ள மண்டபம், 2 பள்ள மண்டபமா? அதுக்கு கீழே எங்க அக்கா பள்ள மண்டபம். பள்ள மண்டபம். அந்த பள்ள மண்டபத்துக்கு ஆ. காலையோடு மாலையோடு வந்தா இரவு 12 மணி. கல்யாணம் செய்திருவோம். ஐயோ! என்னடா பார்க்க முடியாது. இப்பவே இவன் வேண்டாம் மாட்டான். ஐயோ! ஏமாத்த மாட்டியே. வெள்ள மண்டபம், பள்ள மண்டபம். 2 பள்ள மண்டபம். உள்ள மண்டபம். பள்ள மண்டபம். நல்ல மண்டபம். அகாரியார். அங்கெல்லாம் ஒண்ணு இருக்கு. அகாடி முன்னாடி நான் இடிக்குது என்ன அகாடியே அப்பா உரைத்த வண்ணம் இந்த சப்த சாகர தீவு வந்திருக்கிறோம். 2 அரக்கர்கள் இரவு 12 மணி நேரம் இந்த அனந்த கானகத்துல வர சொல்லிருக்கிறோம். வரானுங்களா இல்லையா பாரு. வல்ல மண்டபம், வல்ல மண்டபம், உள்ள மண்டபம். எங்க இருக்கிற தெரியவில்லையே. இந்த சந்தோஷமான செய்தியை தம்பியோடு சொல்ல வேண்டுமே. எனக்கு எந்த மணப்பெண் கிடைத்து விட்டார். இங்குதான் வர சொல்லியிருக்கிறார். நல்ல மண்டபம். பள்ள மண்டபம். அதுக்கு அடியில ஒரு ஏய், இந்தா. ஆ? தம்பி, என்ன மாலையோட வந்திருக்கிறாய்? ஒரு சந்தோஷ செய்தியோடு வந்திருக்கிறேன். எனக்கு ஏற்ற மண்ணுக்கை பார்த்து விட்டேன். நானும் சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கிறேன். அவள் இங்குதான் வர சொல்லியிருக்கா. என்ன உனக்கேற்ற மணப்பெண்ணை பார்த்து விட்டாயா? ஆமாண்டா. எனக்கேற்ற மணப்பெண் நானும் பார்த்து விட்டேன். பரவாயில்லடா. அந்த பெண் இங்குதான் வர சொல்லியிருக்கிறேன். அடாடாடா. 2 பேருக்கும் மாலை நீங்களே எடுத்து வந்துக்கிறீங்க. நான் திரும்ப டேய், மாமா மாமாங்களே மாமா மாமா டேய், டேய். உங்க 2 பேருக்கும் டேய், ரமேஷா, நீ என்ன இவனை மச்சான்? யாரு? அவன்தான் என் மச்சான். இவன் தானே என் மச்சான்? எனக்கு ஏற்ற மங்கை. இதோ நிக்காம. எனக்கேற்ற பெண் மாமா இவன் தான்டா. மாமா 2 மாமாவை சண்டை போடுறீங்க. எங்க அக்காவை எனக்கேற்ற பெண் இவன் தான்டா. ஐயோ. சூத்து மலை அடிச்சு சொல்ல பேசாத நாங்களும் அதை வளர வைக்கிறோம். மாமா ஏய், ஐசே, நீ பாலை போட்டுட்டு வா. என் பாரு காட்டி எங்க அடிச்சா பாலை போட்டு முடிக்கிறேன். பாலை டேய், மாலையோட வந்திருக்கீங்க. ஆமாண்டா. எங்க அக்காவை கல்யாணம் பண்ணணும். எனக்கு மாமா எனக்கு மட்டும்தான் சொந்தம். வஞ்சி இழுத்தியோட மிக மேலே போகத்தான் சந்தனத்தை ரோஜமாலை போடத்தான். கொண்டு இடிச்சி ஓல மிக மேலே போடத்தான். சந்தனத்தை பூசி ரோஜமாலை போடத்தான். வஞ்சி இழுத்தியோட மிக மேலே போகத்தான் சந்தனத்தை ரோஜமாலை போடத்தான். ஏய், நானும் உன்னுடைய அக்காவை திருமணம் செய்து கொண்டு மேல 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 யார பறக்க போறீங்க? ஆமா யார பிராணி ஹெலிகாப்டர். ஆமா மந்திர போதுன்னு பாருங்க. ஓ, அப்படியா? பால் போட்டுட்டு வா. இருப்பா இருப்பா. ஓ, எங்க அக்கா ஒரே ஒரு அக்கா. ஆமாண்டா. 2 பேரும் ஆசைப்படுறீங்க. எனக்கு மட்டும்தான். டேய், டேய், தம்பி. அக்கா, எனக்கு ஏய், மட்டும்தான். வாயை மூடு. ஏடா. இவன் இருக்குதான். ஆ? இவன் இருக்காடா. புதிய தம்பிக்கு அவன் மெண்டல் அவன். மென்டலுக்கு தான் கொடுக்கலாம். நல்ல கொடுக்க மாட்டோம். உன்னுடைய அக்காவை வணக்க வேண்டும்டா. ஏதோ நிபந்தனை சொல்லுங்க. நடத்தையில சொல்றா. நிபந்தனை சொல்லு. உங்கள் இருவருக்கும் ஒரு போட்டி, என்ன போட்டியா? வாள் போட்டி. பால் போட்டு. விளையாட்டாக வாள் சண்டை. ஏய், நாங்க செய்ய மாட்டோம். ஏய் வாடி போலாம். ஏய், நாங்க நீ போட்டு கூட்டி பேசதான் இருக்கிறோம். ஏய், தம்பி வரடா சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு வயதாகி விட்டது. பாவம். இதான காலத்துல ஏதோ மூலையில உட்கார்ந்து நானும் அவன் திருமணம் செய்து கொண்டு 10 பிள்ளைய பெற்று தரோம். அந்த குழந்தைய வச்சு தாளாடிங்க. அப்ப உங்ககிட்ட மருந்து கிடையாதா? சத்தியமா இந்த மாலைட்டா பத்தியா உட்காம ஊர்ல ஓடிப்பாங்க உன்னை. சரி, கடைசியான முடிவு என்ன சொல்ற? வாழ்க்கை கிடையாது. என்ன செய்ய போகிற பாருங்க.
செய்யணும் டேய், என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லு. போட்டி சரிபாகமாக முடிந்து வெச்சு. விட்டது. இப்பொழுது இன்னும் ஒரு போட்டி. என்ன புத்தி? சீக்கிரம் சொல்றா. உங்கள் கரங்களால் இருவரும் மல்யுத்தம் செய்ய வேண்டும். குத்து சண்டை. குத்த தெரியுமா? மல்யுத்தம். குத்த தெரியுமா? புத்தகத்துல விட்டு பாரு. டேய், தம்பி, டேய். குத்த தெரியுமா? அடா. மறுபடியும் அப்படிடா. ஏய், 5 வயது அண்ணன் தம்பி, 10 வயது பங்காளி, 20 வயது. எதிரி என்பதை நிறுத்தி விட்டார். அந்த பெண்ணை விட்டு தர முடியுமா? முடியாது. கேதுடா. முடியாது. போய் வா. பார்த்தையா, தந்தை உழைத்த பிரகாரம் வந்தோம், ஆடி பழினோம். வேறு அரக்கர்கள் அழைத்து விட்டோம். அப்பா